ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைதேகி மீடியா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஓரியோ பிஸ்கட்டை வச்சு ஒரு சுவையான டேஸ்டியான ஸ்விஸ் கேக் தான் செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்விஸ் கேக் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, 4 பாக்கெட் ஓரியோ பிஸ்கட், தேவையான அளவு பால், 1/2 கப் சர்க்கரை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேணும். அடுப்பே இல்லாமல் சுவையான ஸ்விஸ் கேக் செய்யலாம். ஓரியோ பிஸ்கட் எல்லாத்தையும் பிரித்து இந்த மாதிரி க்ரீம் தனியாக, பிஸ்கட் தனியாக எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பிஸ்கட் எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக உடச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உடச்சி இது மிக்சியில் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணணும். தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றிடாதீங்க. அப்படியே நல்லா தூளாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இந்த பிஸ்கட்டை தூள் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பால் வந்து ஒரு ஸ்பூனாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். பாலை அதிகமாக ஊற்றிடக்கூடாது. அதிகமாக ஊற்றிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். நீங்கள் ஒரே வாட்டி ஊற்றிட்டிங்கன்னா அந்த பதம் வராது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தண்ணி அதிகமாகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவையான அளவு சர்க்கரை கொஞ்சமே ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா ஓரியோ பிஸ்கட் வந்து கொஞ்சம் லைட்டாக கசக்கும். அதனால் இப்போ இந்த ஸ்டேஜில் சர்க்கரை போட்டிங்கனாக்கா நல்லா கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் தான் சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு கேக்கு. இதை அப்படியே ஓரமாக ஒரு 10 நிமிஷத்துக்கு எடுத்து வச்சிடணும். இப்போ இந்த க்ரீம் இருக்குதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ரீம் செப்பரேட்டாக எடுத்து வச்சோம்ல, அந்த க்ரீமில் பால் தேவையான அளவு ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்படியே மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாக ஒரு க்ரீம் பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். பால் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாக்கா க்ரீம் பதத்துக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பால் இதுக்கு கூட அதிகமாக ஊற்றிடக்கூடாது. ஒரு 2 ஸ்பூன் தான் ஊற்றணும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும். 5 நிமிஷம் அப்படியே கலக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த க்ரீம் பதத்துக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவு இருக்குதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை எடுத்து ஒரு பாலித்தீன் கவரில் வச்சுக்கணும். பாலித்தீன் கவரில் வச்சுட்டு அதை அப்படியே மடித்து விட்டு நம்ம நல்லா சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப திக்காகவும் தேய்க்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் தேய்க்கக்கூடாது. ஷேப் உள்ளே தேய்க்கும் போது எந்த மாதிரி வந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ்,
ஆனால் நம்மளுக்கு வந்து உள்ள ஸ்கொயர் ஷேப் தான் வேணும். அது அதுக்கப்புறமா சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாக தேய்ச்சாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒட்டவே ஒட்டாது, பாலித்தீன் கவரில் நம்ம போடுறதுனால அழகாக வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற க்ரீமை வந்து இது மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். க்ரீமை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்றணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம். இப்போ இதை என்ன பண்ணோன்னா அப்படியே சைட்லேருந்து மெதுவாக எடுக்கணும். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மெதுவாக பார்த்து தான் எடுக்கணும். நம்ம அவசரப்பட்டு எடுத்தோம்னா எல்லாம் அப்படியே உடஞ்சி போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். க்ரீம் போட்டு நல்லா ரோல் பண்ணிட்டோம். இப்போ இந்த பாலித்தீன் கவர்லேயே வச்சு ஃபுல்லாக ரோல் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் இந்த ஸ்விஸ் கேக் எடுக்கிறேன். நல்லா சூப்பராக செட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்விஸ் ரோல். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.